வணக்கம். மீண்டும் சிக்கலில் சிக்கிய யூடியூபர் எதற்கு அவரோட பேரை சொல்லிக்கிட்டு முழுதா அவரோட படத்தை பயன்படுத்திக்கிட்டு முடிஞ்சா நீங்களே செய்திகளை பார்த்துருந்தா வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்க யார்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சில பேர் கமெண்ட்ஸில் போடுவாங்க, நீங்களே தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்னா இந்த செய்தியை கடத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றபடி வந்து இவரை பற்றி ஆராயறதுக்கு இல்லை. இருந்தாலும் கடந்து வந்த பாதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது மீண்டும் ரீசர்ஃபேஸ் ஆகிருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் செய்தியில் பார்த்துருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். 2024 இந்த யூடியூபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து துபாய்க்கு தன்னுடைய குடும்பத்துடன் பறந்து செல்கிறார். சென்று அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆணா பெண் குழந்தையா, என்ன சிசு வந்து வயிற்றில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த பரிசோதனையை பண்ணுறாரு. நம்ம ஊரில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தால் நர்சிங் ஹோம்ஸ்க்கு இல்லை கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் போனீங்கனாலே வெளில போட்டிருக்கும் ஒரு போர்டு, கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனோட எச்சரிக்கை, இந்த மாதிரி வந்து ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிற சோதனை இங்கே நடத்தப்படாது. அப்படி நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம், தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு. அதனால் நம்ம ஊரில் பண்ண மாட்டாங்க. அப்படியும் அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒழிச்சு வச்சு நிறைய காசு வாங்கிட்டு சுயநலத்துக்காக பண்ணுறவங்களாம் அடிக்கடி மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு ஸ்கேனிங் சென்டர்ஸ்லையும் அதை பண்ணுறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கப்புள்ஸும் அதை போய் வந்து பண்ணுறதில்ல. மேபி சில பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கலாம், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? எதாக இருந்தாலும் நம்ம குழந்தை தான், ஆனால் பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது க்யூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். பட் அதையும் தாண்டி நம்ம சட்டம் இப்படி இருக்கிறதுனால இது யாரும் பண்ணுறதில்ல. ஏன்னு உங்களுக்கு தெரியும், நிறையா ஃபீமேல் ஃபீட்டிசைட் நடந்தது. சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வயிற்றுலே அந்த பெண் குழந்தையான்னு தெரிஞ்சால் வந்து கருவை கலைக்கிறது, இல்லை குழந்தை பிறந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தையாக இருக்கிறப்போ வந்து அந்த உசுரை எடுக்கிறது வந்து கருத்தம்மா படத்தில் கூட வந்து காட்டியிருப்பாங்க. 90கள் வரைக்கும் அது வந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிச்சு. அதற்கான இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்ததும் ஒரு காரணம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வந்து வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் சம்பாத்தியம் இருக்கிறதுனால அந்த மைண்ட் செட் வந்து பெருசாக வந்து மாறி இருக்குது. ஏன்னா பெண்ணுக்கு வந்து சீர் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற நம்ம ஊரில் இருக்க முறை தான் முக்கியமான காரணம். அதையும் தாண்டி பெண்ணை ஒரு சுமையாக பார்க்குற ஒரு தவறான பார்வை இருந்தது. இன்றைக்கி பெரும்பான்மையாக அது வந்து மாறி இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் சட்டத்தை வந்து யாரும் மீறுறதுக்கு பயப்பட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர் வந்து தன்னோட மனைவியோட துபாய்க்கு போய், ஏன்னா துபாயில் இது வந்து பார்த்திங்கன்னா லீகலாக வந்து பார்க்கலாம் போல இருக்குது. அதனால் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவர் கண்டறிஞ்சிருக்காரு. ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்கள் வந்து தாய்லாண்டு போய் வந்து முதல கறி சாப்பிட்றது வந்து தப்பு இல்லை. ஆனால் இங்கே ஒரு முதல்ல பக்கத்தில் ஒரு சேத்து ஆற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் பார்பிக்யூ பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு தான். அதுவும் அதை யூடியூப் வீடியோ போட்டு சாப்பிட்டு காட்டினீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஆதாரத்தோடு வந்து மாட்டிப்பீங்க. அதே மாதிரி தான் துபாயில் போயிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறது கப்பு சிப்புன்னு வச்சுட்டு வர்றது தப்பு இல்லை. ஆனால் நான் சொன்ன அந்த முதலக்கறி கேஸுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை ஒரு வீடியோவாக பிடிச்சி போட்டு தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்து போடுறாரு. அது வந்து பெரிய ஒரு பரபரப்புக்குள்ள ஒரு சர்ச்சையான விஷயமா வந்து மாறுது. ஏன்னா அது லீகலி தப்பு அப்படிங்கிறத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லூப் ஹோலில் தப்பிக்க பார்க்குறாரு இந்த யூடியூபர். நம்ம செஞ்ச தப்பு அந்த லூப் ஹோலோட வந்து பெருசாக இருக்கிறப்போ அந்த லூப் ஹோலில் நம்ம உள்ளே போய் வெளில வர முடியாது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து திருவண்ணாமலையில் இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே போய் வெளில வர ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து யாராக இருந்தாலும் பக்தியில் வர்றாங்கப்பா மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறனால வந்து இதெல்லாம் வராதிங்கன்னு நான் சொல்ல முடியும். அது வந்து நம்மளோட நம்பிக்கையாக இருக்கிறதுனால வந்து காலங்காலமாக எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. சரி, யாரையும் நிறுத்த முடியாது. அதனால் ஒரு டெக்னிக் ஒன்று பண்ணிட்டாங்க. அந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு தாண்டி போகணுன்னா ஒரு சின்ன 2 கம்பி இருக்கும், அதுதான் ஒரே வழி. அந்த கம்பியை நீங்கள் தாண்ட முடிஞ்சாலே அந்த இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து போகலாம். அதாவது உடல் பருமனாக இருக்கவங்க ட்ரை பண்ண வேணாம், இன்டெரக்டாக சொல்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு 2 கம்பியை வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய தவறுகளும். ஒரு லூப் ஹோல் வந்து நம்ம செஞ்ச தப்பு அந்த ஹோலோட பெருசாக இருந்துச்சுன்னா அது என்றைக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் சிக்கிப்போம். அது வந்து எந்த பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லவே முடியாது. அப்படி தான் வந்து இந்த பிரச்சனையும் திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த டைமில் பரபரப்பாக பேசுறது மட்டும் இல்லாமல் இவர் அந்த ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதற்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு வீடியோலாம் வந்து போடுறாரு. பொதுவாக ஜெண்டர் ரிவீல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்போலாம் வந்து பண்ணுறாங்க. அது 100வது நாள் பிறந்த நாள்லாம் அவங்க கொண்டாடுறாங்களா, அதுக்கெலாம் கேக் வெட்டுறாங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பரவி வரக்கூடிய ஒரு கல்ச்சராக இருக்குது. பட் சமீபமாக ரொம்ப பரபரப்புக்குள்ளான சர்ச்சைக்குள்ளான விஷயம் வந்து இதுதான். அப்படி போட்டோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து எகெயின்ஸ்டாக வந்து நிறைய கருத்துக்கள் வருது. சட்டப்படி இது குற்றம்ன்றாங்க. அப்போ கவர்மெண்ட்டில் இந்த திமுகவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டோன்னா இது யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் அவங்க வந்து தகுந்த நடவடிக்கை எடுப்போம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னார். சொன்ன நபர் அவருடைய ரேஞ்ச் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த தப்பை செஞ்சது
தொடர்ந்து நிறைய பேருக்கு இவர் மேலே வந்து நிறையா சர்ச்சைகளில் மாட்டதையும் தாண்டி இவர் மேலே ஏன் வந்து ஒரு எரிச்சல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் அப்போ பவரில் இருந்தவங்களோட இவர் வந்து கொஞ்சம் அசோசியேட்டடாக இருந்தது. அதற்கான நிறைய ஆதாரங்களும் இருக்குது. குறிப்பாக வந்து அரசியல் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் தலைவர் இருக்காங்க. அவர் கூட இவர் வந்து காணொலி பண்ணியிருக்காரு. மட்டும் இல்லாமல் முன்னாள் துணை முதலமைச்சர் கூட ஒரு காணொலியில் என்ன கேட்குறாரு, நான் எங்கேயா மாட்டிக்கிட்டேன் என்ன காப்பாற்றுவீங்களா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி அப்படி வீடியோவிலே பேசிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லா வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் சிக்கப்படும் புஜுக் புஜுக் பண்ணப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட க்யூட்னஸ் இல்லை, அவருக்கு மேலே இருந்த அரசாங்கத்து மேலே இருந்த ஒரு அன்பு, அவங்க கூட வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அந்த டைமில் இது வந்து ரொம்ப சர்ச்சையாகுது, நிறைய பேர் தவறுன்னு சொல்கிறாங்க. பல தரப்புல இருந்தும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து பேசினாங்க, காணொலிகளும் போடப்பட்டது, நம்மளும் பேசணும், நண்பர்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போது வந்து அமைச்சரும் சொன்னார் சேதா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா என்ன ஆயிருக்குன்னா, இந்த காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி அதை வாங்கி வச்சது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசி இதை வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி தீர்த்து வச்சுட்டாங்க. அப்படிங்கிறதோட அந்த பிரச்சனை அப்போது கொஞ்சம் முடிஞ்சிருது. ஆனால் உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளில வரும் இல்லையா? ஒரு வக்கீல் என்ன பண்ணியிருக்காரு, இது அவருக்கு நினைவில் இருந்துச்சா, இல்லை இவர் வீடியோ பார்த்தோன்னா அவருக்கு ஞாபகம் வந்துச்சா, இல்லை இந்த யூடியூபர் மேலே அவருக்கு தனி பாசமாக நம்ம பாலிவுமர் நிறைய அப்படின்னு தெரியல, அவர் வந்து திருப்பியும் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போடுறாரு. என்னன்னா, இது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது, பெயிலே வாங்க முடியாது. இப்போ சில போக்சோ கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிலே வாங்க முடியாதுல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குண்டாஸில் போட்டால் ஒரு பெரிய ப்ராசஸ்க்குல அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு பெயில் வாங்க முடியாத நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இதை வந்து நீங்கள் கோர்ட்டு தலையிடாமல் வெளில பேசி தீர்த்துக்கவே முடியாது, அதற்கான வாய்ப்புகள் அப்படி செஞ்சால் சட்டப்படி குற்றம். அதை எப்படி இதை வந்து விடுறது? இதை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கேயே இருக்கும், இல்லை ஒரு சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாலும் அதை யாராவது டவுன்லோட் பண்ணி என்றைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு விஷயம் போடுறீங்கன்றதப்போ அது நல்ல விதமாக கெட்ட விதமாக எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படி நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் உயர் அதிகாரிகள் வச்சே வந்து பேசி முடிப்பீங்க? நான் இதை விடமாட்டேன், இதை திருப்பியும் ஒரு சட்ட போராட்டம் நடத்தி நீதிபதிகளோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பேட்டிலாம் வந்து கொடுத்துருக்காரு. அதனால் மீண்டும் இந்த சர்ச்சை வந்து வெடிச்சிருக்கு. ஸோ போன ஆட்சியாளர்கள் கூட அவர் வந்து நெருக்கமாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியாளர்களில் ரொம்ப முக்கியமான புள்ளிகள் கூடயும் அவர் வந்து நெருக்கமாக ஒரு தொடர்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பதவியில் இருக்கவங்க கூட ஃபோட்டோ கீட்டோலாம் எடுத்து போட்டிருக்கிறதுனால போன வாட்டி தப்பிச்சா மாதிரியே இந்த வாட்டியும் அதே புஜுக் புஜுக் ட்ரீட்மெண்ட் தானா, இல்லை இது வந்து தூய்மையான ஆட்சி அப்படிங்கிறதுனால யாராக இருந்தாலும் சரிக்கு சமம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி நேர்மை நியாயண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து கண்டுக்காமல் விட்டு சட்டத்தை தன்னோட ஆன் இட்ஸ் கோர்ஸ் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனையை கொடுக்க விடுவாங்களா இல்லை தலையிடுவாங்களா அப்படிங்கிறத இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம வந்து யார் அவருக்கு தப்பிக்க விடுறாங்களோ அதையும் விமர்சித்து நம்ம பேச தான் வந்து போகிறோம். இப்போதைக்கு இதுதான் வந்து நிலைமை. ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரா தப்பு பண்ணுவோன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, மாட்டினா வச்சு செஞ்சு விட்றாங்க. சில பேர்லாம் எத்தனை வாட்டி பார்த்திங்கனாலும் வந்து தப்பை தொட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொட்டு கட்டி பிடிச்சி புரண்டுட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து மாட்டவே மாட்டாங்களே, அவங்க மேலே சட்டமே வந்து பாய மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்குது. இப்போ தான் நான் சொன்ன மாதிரி இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குங்க. என்ன விஷயம்னா, இவர் முதல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படிங்கிறது அவரோட ஒர்க்னால சூப்பராக இருக்கும் அவரோட ஒர்க்லாம் ஸ்டார்டிங் டைம்ஸில். அதுக்கப்புறம் இவர் சர்ச்சைக்குள்ள முதல்ல சிக்கிறதே அவரோட ஒர்க் மூலிமா தான். ஏன்னா இவர் தன்னுடைய ஒர்க்குக்காக கேட்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்காக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அரசல் பொருசலான கம்ப்ளைண்ட் ஒரு அதிருப்தி வந்துட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் இவர் மாட்டினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இவர் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வர ரெஸ்டாரண்ட்டில் அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டோன்னா அடுத்த நாளே நம்ம போய் சாப்பிட்டா அதெல்லாம் ஃபுல்லாக கெட்டு போன உணவாகவே இருக்குது, அதை வந்து கையை நக்கி திங்கிறாரு, ஐயோ கறி நினச்சி கையை கடிச்சிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறாரு, இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரே வந்து ஆதங்கம் வந்து பார்த்திங்கன்னா இவர் போகிற எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே மோஸ்ட்டாக வந்து அங்கே பள்ளி இருந்துச்சு, கரப்பாம்பூச்சி இருந்துச்சு, கெட்டு போயிருந்துச்சு, உணவு சரியில்லை, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, விலை உயர்ந்ததாக இருந்துச்சு, மரியாதை தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். இதன் மூலயமா அவர் எந்த இடத்துலாம் ரிவ்யூ பண்ணாரோ அந்த இடங்கள் மேலே இருக்க வெறுப்பு எல்லாமே இவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் அதோடு நிற்கலை. அதற்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அந்த நல்ல விஷயம் நடந்து மகிழுந்தில் திருப்பியும் அவர் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க, அவங்க வந்து உயிர் இழந்துடுறாங்க. ஸோ அதற்கப்புறமும் கூட ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது பேரே ஆக்சிடெண்ட்டுங்க, யாராவது போய் வந்து முட்டுவாங்களா? அந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வரும். கரெக்ட், ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன், பட் அதற்கான நம்ம மேலே தப்பு இருந்தால் அந்த தகுந்த தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். பட் அதையும் தாண்டி அப்போவும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சில ஃபோன் கால்கள் பறக்கப்பட்டு இவர் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து பாதுகாக்கப்படுறார். ஆனால் அதற்கப்புறமும் மக்களுக்கு இவர் மேலே வந்த அந்த எரிச்சலுக்கான முக்கியமான காரணம்
ஒரு எம்பத்தி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நிஜமே மனம் திருந்தி பேசணும். மனம் திருந்திட்டோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல யாராவது வந்து அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்களே மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம மேல இருக்க கோபம் வந்து பரிதாபமாவும் மாறும். மனுஷங்க தானே. நம்மளும் இந்த மாரி தப்பு செஞ்சிருந்தா, அவன் இடத்துல நம்மள வச்சு பார்க்கலாங்கிற மாரி தோணும். பட் ரொம்ப அன்அப்பாலஜெட்டிக் அப்படி சொல்லுவாங்க. பண்ண விஷயத்துக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம, சமாளிஃபிகேஷன் பண்ணி பல காணொளிகள் இவர் போட்டதுனால, அந்த வெறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பல இடைகள் கூடி வந்து பெருத்து போயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதோட நிக்கலங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கெல்லாம் வந்து நெறையா தொண்டாற்றுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து சேவை மனப்பான்மை கொண்டவர் அப்படிங்கிறனால, தன்னுடைய மகிழ்ந்த உட்கார்ந்தவாறே வந்து பார்த்தீங்கன்னா, அ உணவு பரிமாறுறது, அப்புறம் வந்து கிஃப்ட்ஸ்லாம் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான நாள்ல வந்து செய்றாரு. அப்போ வந்து ஏழைகள் வந்து அந்த பொருள வாங்குறப்போ, இவர் அந்த வீடியோல பண்ணக்கூடிய கமெண்ட்ஸு, இவருடைய முக பாவனைகள், உடல் மொழி, இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இவர் மேல வந்து எரிச்சலை ஏற்படுத்துது. கொஞ்சம் கூட வந்து வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முறையா குடுக்கறதுக்கு நீ தான் பிளான் பண்ணியிருக்கணும். நீ மகிழுந்துல அப்படியே நவுந்துட்டே குடுப்பியா? அவங்க என்ன ஓடி வந்து வாங்கணுமா? இது மனிதாபிமானத்துக்கே வந்து அப்பாற்பட்டதா இருக்கே. அதற்கப்புறம் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது, ஒரு காலகட்டத்தில நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருந்த ஆள் நீங்க, இன்னைக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா, எலைட் கெளுத்தி மனப்பான்மையில இப்படி பண்றியே அப்படின்னு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கோவம் இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமானுச்சு. இதுவும் ஃபைனல் சாப்டர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதோட நிக்கல. அடுத்து போயிட்டே இருந்துச்சு. அம்பிளிக்கல் கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்க தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அத வந்து டாக்டரே கட் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அத அப்படியே வச்சு, மீதி இருக்கிறத அவங்க எங்கேயாவது பதுக்கி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிருவாங்க. ஆனா, இவர் என்ன பண்றாங்க, இந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் வந்து ரிப்பன் கட் பண்ணி வந்து கடைய தொறந்து வைப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து இவரே வந்து கட் பண்ணதுக்கு அலோவ் பண்றாங்க. இவரு சும்மா போல, அதுக்கும் கேமரா எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோவா எடுத்து போட்டாரு. அதுவும் பெரிய சர்ச்சையாச்சு. ஆனா, பப்ளுவ வழக்கம் போல ஆ புஜுக் புஜுக் பண்ணி செல்லம் கொஞ்சி தப்பிக்க வைத்து விட்டார்கள். அதுவும் அப்படியே போச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? தெரியல. டாக்டர் யார் அந்த இடத்துல இருந்தாங்களோ, அவங்க மேல எதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? தெரியல. இவர் வந்து எந்த அளவுக்கு அக்கவுண்டபிளா இருக்காரு? அதற்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சமாளிஃபிகேஷன் வீடியோ வந்து போட்டாப்ல. அதோட நிக்கல. அதற்கப்புறம் தான் எத சாப்பிட்டு இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாரோ, அத இவரே வந்து தயாரிச்சு தன்னுடைய பிராண்டா ஒரு சிறப்பான நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்கிறாரு. நல்ல பிசினஸ் தான். நம்மள எப்பவுமே ஒரு பிராண்டா முன்னிறுத்திக்கணும். நம்மள செல் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போணும். யாரும் இல்லன்னு சொல்லவே இல்ல. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசுக்காக, இதுக்காக தான் வந்து ஓடிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வகையில. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, நம்ம ஒரு சர்வீஸ குடுக்குறோம், இல்ல ப்ராடக்ட்ட குடுக்குறோம்னா, அது என்ன ஒரு மதிப்பு இருக்கோ காசுக்கு, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கணும். பட் இவருக்கு குடுத்த அந்த உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ நம்ம யாருக்காவது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஸ்வீட் வந்து குடுக்குறோம். ஆனா, அவங்க தொறந்து பார்க்குறாங்க, பாதி ஸ்வீட்ட காணோம். அப்படின்னா என்ன நெனச்சுப்பாங்க? இவனே பாதி தின்ட்டு குடுத்துருக்கான்னு தான் நெனச்சுப்பாங்க. அதே மாரி இவர் குடுத்த அந்த பிரியாணியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பீஸ காணோங்கிறாங்க, குஸ்காவ காணோங்கிறாங்க, டப்பா பெருசா இருக்கு, ரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. ஆனா, அதற்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை குறித்து ஒரு சரியான விளக்கம் இல்ல. மீண்டும் வேற பிரியாணி கிண்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாட்டி நம்மளே வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா, ஒரு தம்பி வந்து அத சாப்பிட்டு வந்து ரிவ்யூலாம் வந்து பண்ணியிருந்தாரு. ரிவ்யூ மட்டும் இல்லாம எடைய போட்டு அலசி ஆராய்ஞ்சுட்டாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, திருப்பியும் பார்த்தீங்கன்னா, ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கிறது தான் இந்த பிரச்சனை. ஸோ நம்ம ஃப்ரம் த ஹார்ட் ஒண்ணு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேல நம்மளுக்கு அன்பும் இல்ல, வெறுப்பும் இல்ல. எந்த ஒரு காரணத்த கொண்டும் வந்து இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையில ரொம்ப வசந்த காலமா வாழ்ந்துட்டு இருக்க, அழகான தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தண்டனைக்கு வந்து உட்படணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க மாட்டோம். என்னைக்கோ செஞ்ச தப்பு நம்மளும் நெறைய தப்பு செஞ்சிருப்போம். நம்ம இன்னைக்கு அத திருத்திட்டு வாழ்ட்டு நம்மளோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனமாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா, அத தாண்டி சட்டம் இதெல்லாம் வந்து பார்க்காதுல்ல. என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்புனா தப்பு தான். அது சரியான சான்ஸ் படுறப்போ, அதோட முன்னாடி வந்து நிக்கிறப்போ வந்து தண்டிச்சிரும். ஸோ சட்டம் இவருக்கு என்ன தண்டனை குடுக்க போதுன்னு தெரியல. நம்ம இத எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் ஆஃப் ஃபைன போட்டு, ஒரு பெரிய ஒரு அப்பாலஜிட்டி ஒரு வீடியோ ஒண்ணு போட சொல்லி, இனிமேல் இது மாரிலாம் பண்ணணும். ஏன்னா, வீடியோ போட்டதுனால தான் நெறைய பேர்கிட்ட அது வந்து போச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி அவங்களும் வந்து துபாய்க்கு போயிட்டு, அது பெண் குழந்தையா கண்டுபிடிச்சு, அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தானே அந்த வீடியோ பண்ணுச்சு. அதனால மீண்டும் வீடியோ மூலியமாவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, "அது வந்து தவறு யாரும் பண்ணாதீங்க. இது வந்து சட்டப்படி குற்றம். நான் வந்து தெரியாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப தவறு." அப்படிங்கிறத வந்து சொல்ற மாரி ஏதாவது ஒரு தண்டனை, இது மூலியமா அவேர்னஸ் வரா மாரி தண்டனையோட குடுத்து முடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்டு, கேஸு, ஸ்டேஷன் அலையிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அது பிடிக்குதோ, பிடிக்கலையோ அது யாரா இருந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்கவே கூடாது. ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அதுவும் வாழ்க்கையில நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தில போயிட்டுருக்கும்போது அதெல்லாம் வந்து வரக்கூடாது. பட் நம்ம இவருக்காக இப்படிலாம் வந்து யோசிக்கிறோம். இவர் வந்து என்ன யோசிக்கிறாரு? இவர் எந்த அளவுக்கு மனமாற்றம் அடைந்திருக்கிறார் என்பதை இவர் சிக்கப்போகும் அடுத்த சர்ச்சையில் பார்க்கலாம். ஏன்னா, "என்னடா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற?" அப்படின்னு கேட்குறீங்களா? பண்ணாம இருந்தா நல்லாயிருக்கும். பட் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
அவங்க பண்ண ஃபேமஸான விஷயங்களோட இன்ஃபேமஸான விஷயங்களுக்கு தான் வந்து அதிகமாக பேசப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அது இவருடைய கேஸில் ரொம்ப ட்ரூவாக போயிடுச்சு. ஆனால் ஒரு பிரச்சனை வெளில வருதா இல்லையோ, அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டு நிறையா சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு மீமாக கிரியேட் பண்ணி ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவிக்கு வந்து அது முழுமையடையுது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஸ்பெஷல் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரில் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு தொடர்ந்து காணொலிகள் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு நிலைமை இப்படி தான் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் வந்து பார்க்கணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நன்றி.